ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் லாவா சுனாமி தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் இல்லை 30 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா லாவான்றது ரைஸ் ஆகினே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை லாவாவில் சிக்காமல் பார்த்தீங்கன்னா அதர் எண்டில் போத்துறான் பார்த்தீங்கன்னா நமக்கான சேலஞ்சு. ஏய் அண்ணன் சின்சானா வந்திருக்க, இன்ட்ரோ குடுறா. ஆமாங்க, இந்த சின்சான் பைப்புலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. என்னங்கடா இது ட்ரெட்மில் இது? ஓ, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு ட்ரெட்மில் தான் கொடுத்துருக்கானுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ண அந்த சுனாமி கேமில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் தனித்தனியாக ட்ரெட்மில் இருக்குங்க. எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா போட்டு ஓடி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஏற்றிக்கலாம். ஆனால் இது லாவான்றதுனால பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்படி தெல்லிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. ஐயா என்னடா அது, இன்னொரு 10 செகண்ட் லாவா ஏறிடுமா? இப்போ நம்ம வேறு எங்கேயாவது ஏறணுமே, என்ன பண்ணுறது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏறிடலாம். எனக்கு இதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா லாவா நம்மளை அடிக்காதுன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். நல்லா வேலை, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம், அதனால் பார்த்து தப்பிச்சிட்டோம். எதுக்கு ப்ரோ அந்த ட்ரெட்மில்ல ஓடணும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே 156 சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்திருக்க ஸ்டெப்ஸு. அதாவது நம்ம இப்போ நடக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுன்றது ஏறும். ட்ரெட்மில்ல ஓடினாலும் பார்த்தீங்கன்னா ஏறும். அதுதான் நம்மளோட ஸ்பீடு. அது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட முடியும். ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் நீங்கள் இப்போ பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே பார்த்தீங்கன்னா ஓடுறோம். ஓ அப்படியா விஷயம்? இது வேறு புதுசு வந்துருதே. டக்குன்னு என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்மளுக்கு ஒரு லைக்கு ஒரு ஷேரை தட்டி விட்டு அப்படியே மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஐப்பு வந்து ஏற்றி விட்டுருங்க. ஓ, நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இதில் கப்பும் கிடைக்கலாம், 1,00,000 ஃபுட் பிரிண்ட்ஸ் தானே, அது அதுவும் கிடைக்கலாம் போல இருக்கே. டேய் யாரா நீங்கள், திருப்பி பாருங்களா, ஃப்ரீ ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஐயா டேய் ஒன்று கப்பு கொடுங்க இல்லை ஃபுட் பிரிண்ட்ஸு கொடுங்கடா. ஃப்ரீ ஸ்பின்லாம் வேணாம்டா, இவ்வளோ சுற்றிக்கிட்டு இருந்தால் உனக்கு வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவானுங்கடா. பெரிய எத்துறானுங்க. 2000 years later இந்த இடத்துலயே சுற்றி பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட ஸ்பின்னை தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்தானுங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தெரில, வெறியாயிட்ட. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 30 கப்பு பார்த்தீங்கன்னா அதிலேயே கொடுத்துட்டானுங்க. அதாவது நம்ம அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு கிராஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப்புன்றது கிடைக்கும். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இப்போ இந்த ஒரு ஃப்ரீ ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா கப்பு ஊறப்பட்ட கப்பு வந்து கொடுத்துட்டானுங்க. இப்போ நம்ம நினச்சோன்னா இந்த ஃப்ரீ ஸ்பின் நமக்கு நிறைய கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, அதையே நம்ம சுற்றி இந்த கப்பை சேர்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு அன்லாக் பண்ணிடலாம். ஆனால் நம்ம அது பண்ண பொறுத்து இல்லை, நம்ம எப்பவுமே நேர்மையாக தான் பார்த்தீங்கன்னா போகணும். ஏன்னா எனக்குமே நேர்மை தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கும். என்னப்பா கருத்தூசி போடுறேன்? அந்த லாவா மேலே பட்டா காலி ஆயிடுவோம் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா கேமில் வந்து லைஃப் இருக்குது. லாவா வந்து மேலே பட்டுச்சுன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவான். புரியலையே சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாவா பின்னாடி தூக்கி அடிச்சிருவாங்க நம்மளை. அதுதாங்க பிரச்சனையே. நமக்கு பார்த்து லைஃபும் போயினே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நம்ம சின்சான் அடி வாங்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான் போல இருக்கு பாவம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வரா ரிவர்ஸில் போகிறான். இதான் கதை நினைக்கிறேன். எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பாதி மேப் பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் விட்டுறாதீங்க. எப்போ ஓடு. இப்போ டக்குன்னு ஒரு உயரமான இடத்துக்கு போகணுமா? ஏடா இது டாய்லெட்டா? ஆஹா, நம்ம நிலமையை பார்த்தீங்கன்னா கடைசியில் டாய்லெட்லாம் முடிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த ஒரு லாவா வராதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா 7 செகண்ட் இருக்குது, வராது தான் நினைக்கிறேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹைட்டில் இருக்கும். தப்பி தவறி வந்துச்சுன்னா ரிவர்ஸில் தூக்கி அடிச்சிருமே. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா பாலைவன வேர்ல்டு. அந்த வேர்ல்டு அன்லாக் பண்ணோன்னா ஏதோ 50 கப்பு என்னமோ தான் கேட்குறானுங்கன்னு நினைக்கிறேன். அது நான் பார்த்தீங்கன்னா சரியாக பார்க்கல. ஆல்ரெடி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. அந்த 32மே பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்தது தான். அந்த ஃப்ரீ ஸ்பின்னால் ஆல்ரெடி 2 வச்சுருந்தோம். 30 கப்பு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துட்டானுங்க. அப்புறம் இந்த படிக்கட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நம்ம மேலே ஏறப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, அது காணாமல் போகும். நம்பிக்கை இல்லைனா இருங்க, நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவை லைட்டாக திருப்பி காட்டுறேன். அங்கே பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனையே. நம்ம பாட்டு புசுங்கன்னா பட்டுன்னு போய் பார்த்து லாவாவில் வந்து விழுந்துருவோம். ஆனால் சீக்கிரம் போங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கப்பத்தூர் நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இது வானவில் தானே, மேலே ஏற முடியுமா? இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏற முடியலங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கினே இருந்தோம்னா சுனாமி வந்து நம்மளை அடிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 600 ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை நம்ம ட்ரெட்மினில் ஓடினாலே நமக்கு வந்து கிடச்சிருக்கும். பட் ட்ரெட்மின் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் அங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். அப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுட வேண்டியதான். இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுனாமி பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வெயிட் பண்ணுவோம். பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். என்னங்கடா இங்கிறத சின்சான ஆளக்கணும், லாவால மாட்டி செத்தே போயிட்டான் போல இருக்கே. ஓப்பனிங்கில் சவுண்டு கொடுத்தாங்க, அண்ணன் நானும் சின்சான் வந்திருக்கேன் சொல்கிறான்ட்டு. அதுக்கப்புறம் எங்கே போனா என்ன ஆனானே தெரில. அவன் என்னமோ ஆகிட்டு போகிறான். நம்ம பார்த்தீங்கன்னா டக்குனு மேலே ஏறிடுவோம். எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு ஜெயிக்கிறதுக்கான இடம். இப்போ இதுக்கு மேலே ஒண்டி ஏறிட்டோம்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா வின்னரு. அதுக்கு மேலே ஏற்ற முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏறி நின்றலாம். ஏன்னா ஏறப்போதே சுனாமி கினாமி வந்து நம்ம அடிச்சு தூக்கிச்சுன்னா திருப்பி முதல்ல இருந்து வரணுங்க. நான் பார்த்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த ட்ரீயை சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா போகலாம். இது பார்த்தீங்களா மைக்ரோ ஓவனு, பெட்டு, அப்புறமா அது ஏதோ டேபிள் தானே. என்னங்கடா இது இவ்வளோ கூட விஷயத்த அந்த ட்ரீ ஹவுஸில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எங்கள் வீட்டில் கூட கிடையாதுங்க. ஆனால் இங்கே பாருங்களேன் எல்லாத்தையும் போய் அடுக்கி வச்சிருக்கானுங்க. போச்சா லாவா போயிடுச்சுங்க. இப்போ கடகடா ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறோம். அங்கே கப்பை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு சிஞ்சான பார்த்தீங்கன்னா கதரை விட்றோம் கதரை ஓட மேலே அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு விண்டா தரானுங்க. மனுஷங்கடா நீங்களா? ஏதோ அவனை கொடுத்த கப்பையும் பார்த்துட்டு வாங்கி வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். படே நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 வின்னு போதுமா? நான் கூட 30 கேட்பானுங்க நினச்சேனுங்க. இங்கே பாருங்களேன் 3 கப்பு இருந்தால் போய் டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாமா? அதான் அவனுங்களே நமக்கு ஆல்ரெடி 30 கப்பு கொடுத்துட்டானுங்களே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலைவனம் உலகம். அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வேர்ல்டுக்கு போகிறதுக்கான போர்ட்டலு. நெக்ஸ்ட் வேர்ல்டு போனோன்னா 100 வின்னு வேணுமா? அதான் நம்மக்கிட்ட இருக்கவே ஊறப்பட்ட ஃப்ரீ ஸ்பின்னு. அதில் சுற்றி விட்டா அவனுங்களே நமக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட போகிறானுங்க. டெசர்ட் எங்கேனமோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு என்னோட இன்ஸ்டிங் பார்த்தீங்கன்னா சொல்லுது. பார்த்துக்கலாம். அங்கேயே அசால்ட்டாக தாண்டிட்டோம். சின்சானை பார்த்தீங்களா ஒன்றுமோ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டில் தான் பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடக்குறான். நம்ம அவன் இந்த வேர்ல்டுக்கு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கே பார்த்தீங்கன்னா போயிடலாம். மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அடை மனம்தான் உணர மறுக்கிறது. இந்த பாலைவனத்தை பார்த்தனே பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதுக்கு எஜமானன், கழுத்து வெறிக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காம வச்சு லைக் மட்டும் போட்டு ஃபயர் சிம்பிளை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து போட்டு விட்டுருங்க. அவன் இன்னமும் அந்த கப்பை வந்து தூக்கல. ஆனால் இப்போ நம்ம பாதி டெசல்ட் ஓட்டையே பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். இதனால இது பிரமிடா பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது. இது புரிஞ்சிச்சிங்க. அந்த காலத்தில் ஈஜிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே வீடு இருக்கும் பாலைவனத்தில். ஆனால் எதுக்கு இவ்வளோ பெரிய பந்தை வச்சிருக்கானுங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. சீக்கிரம் ஐயோ சுனாமி வேறு வருதா? அந்த டெசர்ட் ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா இது வேறு புசுக்கு வந்துருது. நம்ம பின்னாடியே அழகா பண்ண நம்மளோட தப்பாங்க. இது சுனாமி கூட பாருங்க நம்மளை விட மாட்டேங்குது. நீங்களே வீடியோ பாரு அழகான பசங்க போடுங்களா தான் மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போட ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா நான் போன மேப்லேயே சொன்னேன். நீங்கள் பெருசாக நம்பியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க நம்ம ஏறாது அப்படியே மறையுது. சொல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா என்ன ஆகிறது? ஷோப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். ஆனால் உடனே பாருங்க அடுத்த சுனாமி பார்த்தீங்கன்னா வரப்போதான். வெயிட் பண்ணுவோம். அடுத்தது ஃபாரஸ்ட் வேர்ல்டா? ஃபஸ்ட்டு நம்ம இருந்தது ஃபாரஸ்ட் இல்லையா? அதனாலே நான் ஃபாரஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஒன்று அன்லாக் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா பாலைவனம். சீக்கிரம் பார்த்துட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஏறணும். இந்த வாட்டி நம்ம ஏறினா எத்தனை கப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தரப்போகிறானே தெரில. ஏன்னா ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த கப்புன்றது பார்த்தீங்கன்னா மாறும். பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றுமா வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னா மறக்காம இருந்துச்சு லைக் மட்டும் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ மறக்காம ஒரு ஐ20 பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருங்க. இந்த சின்சான் பையனை பாருங்களேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாவம் அடி வாங்கி பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டே இருக்கான் போல இருக்கான். அவனும் இந்த வேர்ல்டுக்கே வரல. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கே பார்த்தீங்கன்னா போக போகிறோம். சீக்கிரம் மேலே ஏறி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை வின்னு தர போகிறான்னு தெரில. கொஞ்சம் அதிகமாக கொடுங்கடா. அடுத்த வேர்ல்டுக்கு இவனுங்க வந்து திட்டத்தட்ட 100 கப்பு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே விடுவேன்றாங்க. எங்கிட்ட 33 தான் இருக்குது. எவ்வளோ தெரியுங்க 20. பரவாயில்ல, நாட் பேட். இப்போ இதை கிளைம் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மொத்தமாக 53 ட்ராஃபிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. திருப்பி போய் கலெக்ட் பண்ண போறீங்களா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம கிட்ட தான் ஊறப்பட்ட ஃப்ரீஸ் பண்ணி சும்மாவே கிடைக்குது. அதை பார்த்தீங்கன்னா சுற்றுவோம். அதை சுற்றுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கப்பு கொடுத்துட போகிறாங்க. அதை வச்சு நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போயிட வேண்டியதா. பார்த்தீங்களா எடுத்தோடனே நமக்கு வந்து 10 கப்பு கொடுத்துருக்கானுங்க. முன்னே என்ன 37 தானே? எவ்வளவோ பண்ணிட்டோம். இதை பண்ண மாட்டோமா? அதாவது நண்பர்களே என்னாச்சு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்பின்னை சுற்றும் போது நான் ரெக்கார்டை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரெக்கார்டு ஆஃப் பண்ணதே மறந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 கப்பை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது நான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி ஆனும் பண்ணிட்டேன். இந்த ரெக்கார்டு ஆன் பண்ணுற இடப்பட்ட கேப்பில் நான் பார்த்தீங்கன்னா பல அடிக்கலை இந்த மேப்பில் வாங்கிட்டேன். என்ன பிராதி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்க. ஏன்னா இருக்கிறதுல இதுதான் பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ண மேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற விஷயத்து மேலே பார்த்தீங்கன்னா ஏற முடியும். ஆனால் இந்த மேப்பில் வந்து அப்படி கிடையாதுங்க.
புரியல சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருங்க நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த முனையில் வந்து நின்றுறேன். இப்போ இந்த லாவா ஏறுதா அந்த இடத்துல பாருங்கள் லாவா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டோம். இந்த மேப்பை எப்படி கிராஸ் பண்ணோம்னா அங்கங்கே எட்ஜஸில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி எட்ஜில் ஒண்டி பார்த்தீங்கன்னா லாவா வராது. ஒன்று இந்த எட்ஜில் போய் பார்த்தீங்கன்னா நிற்கணும், இல்லைனா ஏகப்பட்ட குரங்கு வித்தையை காமிச்சு பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா நிற்கணும். அப்படி நின்னாலும் பார்த்தீங்கன்னா சில சமயம் லாவா வந்து நம்மளை பற்றி நம்மளை அடிச்சிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டஃப்பாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கானுங்க. நானே பார்த்து நிறைய தடவை அடி வாங்கிட்டேன். அடி வாங்கினதெல்லாம் போதண்டா சொல்லிட்டு ரெக்கார்டு ஆஃப் பண்ணலாம் சொல்லிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணா ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. அப்பதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுது ஐயே அதுக்குள்ள நெக்ஸ்ட் லாவா வேற பார்த்தீங்கன்னா வருதா. சரி என்ன பண்றது, சரி இந்த ஒரு மரக்கட்டை மேல பார்த்தீங்கன்னா ஏறிலாம் புறா இங்க பாருங்க ஏறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு அப்படிதான் பத்தி வச்சிருக்கானுங்க. போடி எப்படி தூக்கி அடிச்சது பாத்தீங்களா, முடியும் ஏய் இதே புறா ஆஹா லைஃப் போதே என்னாச்சு, ஆஹா இப்படிதான் ஐயே நில்றா எப்போ நல்ல வேலை நின்ட்டோம். இன்னும் 2 அடி இந்த லாவால நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ 2 மேப் அடி வாங்காம சும்மா சூப்பராக வந்தவங்க. இந்த மேப்பில் பாருங்க வச்சு பார்த்தீங்கன்னா செய்கிறானுங்க. அவனுங்க 100 கப்பு கேட்க போது பார்த்தீங்கன்னா எனக்கு புரியல, ஏன்டா 100 கப்பு கேட்குறீங்க சொல்லிட்டு இப்போதான் புரியுது எதுக்காக அவனுக்கு 100 கப்பு கேட்டானுங்கன்னா நம்ம ஓடி இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆக்கியிருக்கணும். அப்படி ஆக்கினா தான் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 78K தான் இருக்குது. இதை வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ஹைலி இம்பாசிபிள். ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூபை வெற்றி. அதனால பார்த்தீங்கன்னா வந்து விட்டு கொடுக்கறதா இல்லை, நான் எப்படியாவது பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை முடிச்சுட்டா போகணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். அப்படி ஒரு வேளை முடிக்க முடியலன்னா எவ்வளோ தூரம் போகிறோமோ போயிட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம முடிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா இதெல்லாம் இன்னொரு வேர்ல்டு இருக்குது, இதுலேயே நம்ம மாணவரே அடி வாங்குறோம். பக்கத்து வேர்ல்டு போய் மட்டும் என்னங்க பண்ண போகிறோம், அதனால பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இதோட வந்து முடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாதி மேப்பே தாண்டி இருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த மேப்லாம் நம்ம நதிக்குமே அந்த மேப்பையே பற்றி முடிச்சுட்டு இருப்போம். அவ்வளோ டஃப்புங்க, இவ்வளோ அடி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். இதுக்காச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம அப்படியே ஐப்பும் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருங்க. ஏறி தோலடா எப்பா இந்த மரக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா முனை இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா பார்த்து நிற்கணும். ஆஹா ரொம்ப எஜ்ஜில் இருக்கனே, சரி நின்றுவோம். ஒரு காலை கீழே வச்சுட்டா பார்த்தீங்கன்னா நிற்கிறேன். ஒத்தை அடி பாதையில் தாவி ஓடுற அத்தாம் பெத்த பூங்குயில தேடி ஆடுற. பார்த்தீங்களா ஒத்த காலில் செம்ம ஜெஸ்ஸில் போய் நின்றுட்டு இருக்கேன். இந்த லாவா லைட்டாக ஒராசினாலும் பார்த்தீங்கன்னா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். விடக்கூடாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்டிங் ரீச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஒண்டி காலி ஆகிட்டோம்னா இது இவ்வளோ தூரம் வந்ததே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து லைஃபும் கிடையாது. 2 ஷாட் வாங்கணும்னா அந்த லாவா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலி. வந்துட்டான்டா பார்த்துட்டாங்க எண்டிங் லைனை. அதுவும் பார்த்தீங்கன்னா உயரத்தில் வச்சிருக்கானுங்க. ஆனால் முன்ன இருந்த மேப் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு ஏறுற மாதிரி வைக்கலைங்க. இந்த மரங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்து மேலே ஏறி சில பல வித்தைகளை காமிச்சு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி வச்சிருக்கானுங்க. மனுஷங்கடா நீங்களா. நல்ல வேலை இந்த இடத்துல போய் இன்னொரு மரம் இருக்குது, அப்படியே போய் இந்த எட்ஜில் வந்து நின்றுலாம். இதில் நீங்கள் நோட் பண்ணால் தெரியும், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு நிறைய இடம் கொடுத்தானுங்க. அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இடமே தரல. முடிய போகுது பார்த்தீங்கன்னா திருப்பி நிறைய இடம் தரானுங்க. நல்லா இருக்கடா உங்க நாயோ. நல்லா வேலை இந்த மரத்தை நின்றதுனால பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம், இல்லை அந்த சுனாமியில் அடி வாங்கியே காலி ஆகிட்டு இருப்போம். சின்சானு நம்ம கூட ஒரு கேரக்டர் வந்தாங்க, உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அண்ணனை இன்ட்ரோ பண்ணுறா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைலாக் பேசினான். அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனா லாவால அடி வாங்கி ஐயே நமக்கு வேணாம் ஓட்டானா என்ன ஆனானே பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே ஜெயிச்சுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இவனுங்க வேற புசுக்கு லாவா பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுறானுங்க. டே ஒரு 30 செகண்ட் இருக்கடா, அண்ணா வந்து வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போகடா. வந்துடாத ஐயோயோ வந்துருச்சு ஏய் நில்றா. நல்ல வேலை நின்றுட்டோம், இல்லைன்னா என்ன ஆகிறது. போயிடு கமான் முடியும். நிக்காம ஓடு பார்த்துட்டாங்க அந்த போட்டல அதோ டாப்ல இருக்குங்க. ஆனால் பிரச்சனைனா இப்போ இந்த மரத்து மேலே ஏறி குரங்கு வித்த காமிச்சு தான் பற்றி நாங்கள் போனோம். என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்கு? ஓ இப்போ இதுக்கு மேலே தான் ஏறணுமா? அவ்வளோதாங்க, இட்ஸ் மீ. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா, இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? 83,000 ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு விஷயம் ஷேர் தட்டி விட்டுருங்க. பல அடிகளை வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அதுக்காச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பார்த்தீங்கன்னா ஐப்போ வந்து ஏற்றி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கிடைச்சா சேனலில் போட்டிருக்கோம் ஓல்ட் வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கோம், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்மளுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா ஐப்போ ஏற்றி விட்டு போயிடுங்க. டேக் கேர்.